ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் லாலிபாப் எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அதுக்கு நாங்கள் 4 முட்டை எடுத்துருக்கோம். 4 முட்டையை அவிச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அவிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது உரிச்சிக்கலாம். இது காய் சீவுறதில் வச்சு நல்லா சீவிக்கலாம். ஹரணி சீவுறேன்னு சொன்னால் அதனால் ஹரணிகிட்ட கொடுத்துட்டேன். ஏன்னா எப்படி சீவிட்டுருக்கா பாருங்க. நான் சீவுறேன். இப்போ இதை நல்லா சீவிக்கலாம். நான் 4 முட்டையும் நல்லா சீவிட்டேன். இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு பச்சையாக ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பிரெட் கிராம்ஸுக்கு ப்ரெட் இல்லை, அதனால் ரஸ்க் இருந்துச்சு, அதை நாங்கள் வச்சுக்கிட்டோம். அதனால் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் அந்த துருவின முட்டையில் நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டு உப்பு போட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். நல்லா பசைஞ்சிக்கலாம். இது பால் பிடிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா பால்ஸ் பிடிக்கணும், அந்த அளவுக்கு நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிக்கோங்க. குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்ச பால்ஸை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, முட்டை அதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸில் போட்டுக்கலாம். போட்டு டிப் பண்ணதோடு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ப்ரௌன் கலர் வரணும். அந்த அளவுக்கு எண்ணெய் ரொம்ப காஞ்சிடக்கூடாது, சீக்கிரம் கருகி போயிடும். ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் நாங்கள் பொரிச்சு எடுத்துட்டோம். வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இதோட கொஞ்சம் டொமேட்டோ கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். செம்மையாக இருந்துச்சு. நீங்களாம் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை நம்ம முட்டையை வச்சு செஞ்சுருக்கோம், அதனால் இது ரொம்ப அதிகமாக செய்ய முடியாது. ஏன்னா இது ஒரு மாதிரி திகட்டுது, சாப்பிடவே முடியல. அதிகமாக ஒரு 3க்கு மேலே சாப்பிட முடியல. ஆனால் இதை செய்யும் போதே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. முட்டை கவிச்சு அடிச்சிது, அதனால் எனக்கு செய்யவே பிடிக்கல. ஆனால் சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. டொமேட்டோ கெச்சப் பற்றி சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாய் காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா